திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் வெயிலை விட அரசியல் தான் ரொம்ப ஹீட் ஜாஸ்தியாக இருக்குது. ஏதாவது இப்போ புதுசாக 2 திராவிட கட்சிகளும் இல்லாமல் புதிதாக கட்சி ஆரம்பித்த விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு அவரை ஓட்டு போட்டு முதலமைச்சர் சீட்டில் உட்கார வச்ச தமிழ்நாட்டு மக்களை விட கோலிவுட்டுக்கு கொண்டாட்டம் அதிகமாக இருக்குது. எந்த அளவுக்குன்னா தமிழ்நாட்டில் சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற சின்ன ஸ்டார்லேருந்து பெரிய ஸ்டார் வரைக்கும், ஃபீல்டில் இருக்கிற ஸ்டார்லேருந்து ஃபீல்ட் அவுட் ஆன ஸ்டார் வரைக்கும் எல்லாரும் தலைமைச் செயலகம் வாசல்லையே தவம் கிடக்கிற அளவுக்கு. அண்ணன் தவம் கிடக்க விட மாட்டாரு. நடிகர்களுக்கு உடனே அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாரு. அப்படி கொடுத்து பூரா பேர் தலைமைச் செயலகத்திலே இருக்கிற அளவுக்கு கோலிவுட்டுக்கு கொண்டாட்டம். நம்ம துறையிலேருந்து ஒருத்தர் சினிமா ஸ்டார் ஆகிட்டாரு, அவர் சமூக பிரச்சனையை பார்க்குறாரா பேசுகிறாரா அதெல்லாம் எங்களுக்கு முக்கியமே கிடையாது. எங்கள் துறையில் ஒருத்தர் சினிமா ஆகிட்டாரு, அது என்ன சொல்லுவாங்க, எங்கள் காட்டில் மழை அப்படிங்கிற மாதிரி ஆளாளுக்கு கொண்டாட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இதை தாண்டி இந்த 1.5 மாதத்துல தமிழ்நாட்டில் நிறைய சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஏற்பட்டிருக்கு. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இப்படின்னு சொல்லிட்டே போகலாம். இதில் யார் வரிசையாக ஒவ்வொருத்தராக வந்தாங்க, அவருக்கு டைம் கொடுங்க, அவரை கேள்வி கேட்காதீங்கன்னு வரிசை கட்டி வந்தாங்க. அதில் முக்கியமான ஒரு ஆள் நம்ம லாரன்ஸ் அண்ணன். எப்படின்னா, அவருக்கு அரசியல் ஆசை இருக்குது. எப்போ அது ஆரம்பிச்சதுன்னா ஜல்லிக்கட்டில். இதை நான் சொல்லலை, அவர் வெளியிட்ட வீடியோவில் சொல்லியிருந்தார். அப்போதான் அரசியல் என் வாழ்க்கையில் வந்துச்சு. நம்ம சீமான் அண்ணனால தான் அவர் வாழ்க்கையில் அரசியலே வந்திருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். அவர் ஜல்லிக்கட்டில் 10-15 லட்சம் செலவு பண்ணி சோறு போட்டாராம். அப்போ இன்னொரு அரசியல் கட்சி தலைவர், அதுதான் நம்ம சீமான் அண்ணன். தமிழ் தேசியம் பேசி நாம் தமிழர்னு ஒரு கட்சி வச்சிருக்காரு. அவர் இவன் ஏன் இங்கே சாப்பாடு போடுறான், இதில் ஏதோ அரசியல் உள்நோக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் அப்போ பேசியிருக்காரு. அவர் தான் இவருக்கு குடைச்சலும் கொடுத்துருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னப்போ, அப்பாடா நம்ம தலைவர் அரசியலுக்கு போகிறார், ஒரு சீட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாரு. அப்புறம் அவர் வரல, அந்த இதெல்லாம் போய் இப்போ ஏதோ மக்களுக்காக சேவை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்போ வந்திருக்கணும்னா, ஜெயிப்போமா இல்லையானே தெரியாமல், வாட் எவர், உழைக்கலை, பிரச்சாரத்துக்கு போல, எதுவும் பண்ணல, ஜெயிப்போமா இல்லையான்னு தெரியாது, ஏதோ ஒரு அஜெண்டா யாரோ ப்ரெஷர் பண்ணதுனால கட்சி ஆரம்பித்து எதிர்பாராத விதமாக முதல்வராக இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கார்ல விஜய், அவரை மாதிரி வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் ஜெயிக்கிற குதிரை மேலே பந்தயம் கட்டுற மாதிரி எப்படி பார்த்தாலும் இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். அந்த ஆளுங்கட்சியில் ஒரு சீட்டு வாங்கி இடைத்தேர்தலில் நின்னோன்னா நம்மளும் ஜெயிச்சிடலாம், எம்எல்ஏ ஆகலாம், நாளைக்கு துணை முதலமைச்சர் பதவி கேட்குறதா வேற அடிப்படுது. இப்படி இருந்தவர் மக்கள் கொடுத்த கமெண்ட், நீங்கள் ஒன்றும் வர தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க மோஸ்ட்லி எல்லாருமே. உடனே காண்டாயி மக்களை திறனாய் கூட கம்பேர் பண்ணி பேசி அவர் அடி வாங்கினார், பலத்த அடி. அதுக்கப்புறம் ஒரு விளக்கம் கொடுத்தாரு, நான் அப்படி பேசலை, நான் இப்படி தான் பேசினேன். இந்த மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்போம். அதுவும் இங்கே அந்த வார்த்தையை பர்டிகுலராக புதுசாக ஒரு இடத்துக்கு போனால் நாய் கடிக்க தான் செய்யுங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டு நான் அதை மீன் பண்ணலன்னு ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. அவரை பெட்டி கட்டி டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புனா அடுத்த பேஷண்ட் ஒருத்தர் அட்மிட் ஆனார். அவர் தான் நம்ம மாஸ்டர் மகேந்திரன். கேட்காதீங்க, கேள்வி கேட்காதீங்க, மரண அடி. சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணுங்க, ஃபீடு ஃபுல்லாக மகேந்திரன் மீம்ஸாக தான் இருக்கும், மகேந்திரன் ட்ரோலாக தான் இருக்கும். மகேந்திரன் சின்ன வயசில் பண்ண விஷயங்களை ட்ரோல் பண்ணி போட்டு தான் இருந்தாங்க, மீம் கண்டென்ட் ஆகிட்டார். சரி, இவர்களின் வரிசையில் புதுசாக இணைஞ்சிருக்காரு நடிகர் ஸ்ரீமன். இவர் யாருன்னு நமக்கு தெரியும், நடிகர் விஜய் அவர்களோட நெருங்கிய நண்பர், நல்ல நடிகரும் கூட, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த வரிசையில் இவங்க 2 பேரையும் டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புறதுக்கப்புறம் பழைய பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு புது பேஷண்ட்டை அட்மிட் பண்ணுங்கிற மாதிரி இவரை பிடிச்சி அட்மிட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா, அந்த அளவுக்கு ஒரு சர்ச்சையான கருத்தை நம்ம ஸ்ரீமன் அவர்கள் பேசியிருக்காரு. அவர் பேசின கருத்து என்னன்னா, பாலியல் குற்றங்கள் நடந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம நியூஸ் என்னன்னு பார்த்துருவோம். இந்த 1.5 மாதமாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பாலியல் குற்றங்களே 200க்கு அதிகமாக போயிட்டுருக்கு. இதில் 3/4வாசி தாவேகா நிர்வாகிகளே பண்ணது. தாவேகா நிர்வாகிகள், தொண்டர்கள், எம்எல்ஏ எல்லாரும் பண்ணது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் மைக்கு கிடைச்சா என்ன வேணா பேசலான்னு நினைப்பா. எங்கேயோ 4 பேர் பண்றத பூதாகரமாக்கி பெருசாக்கி ஒன்று சேர்த்து பேசுறாங்க. அங்கங்க நடக்கிற ஒரு விஷயத்த அதை எப்படி உங்களால நார்மலைஸ் பண்ண முடியுது? அங்கங்க நடந்தாலும் பாலியல் குற்றங்கள் இல்லைன்னு ஆயிருமா? அந்த வார்த்தை வேணாம். எப்படி கும்மிடிப்பூண்டில 3 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணி கொன்னாங்க, அதை பாலியல் வன்கொடுமைன்னு எப்படி சொல்றது? 3 வயசு குழந்தைய. இந்த பக்கம் கோயம்புத்தூர்ல 10 வயசு குழந்தைக்கு. இப்படி டிஸ்ட்ரிக்ட் நடக்கிறதுனால அங்கங்க நடக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதோ? 4 நாளைக்கு முன்னாடி சென்னையில் மட்டும் ஒரே நாளில் 12 கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. திருப்பாச்சி படம் பார்த்துருக்கீங்களா? அதில் விஜய் எதிரிகளை அழிக்கிறதுக்கு முன்னால அவரோட ஃப்ரெண்டு, போலீஸ் ஃப்ரெண்டு கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ சொல்லுவார், இங்கே சென்னையில் மழை பெஞ்சா ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் பயப்படுறாங்க, இங்கே யாராவது எங்கேயாவது ஒரு தீ விபத்து நடந்துட்டா ஊரில் இருக்கவங்க ஃபோன் பண்ணி நீ நல்லா இருக்கியாப்பா, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பட்டி தொட்டிலேருந்துலாம் ஃபோனு பறக்குது, தமிழ்நாட்டோட தலைநகரடா சென்னை அப்படின்னு டைலாக் பேசினார். அந்த சென்னையில் ஒரே நாளில் 12 பாலியல் குற்றங்கள் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு.
உங்க நண்பர் முதலமைச்சர் விஜய் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, உங்களை மாதிரி சினி ஃபீல்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் கொடுத்து போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாரு. சின்ன சின்ன குழந்தைங்கள்ல இருந்து 80 வயசு மூதாட்டி வரைக்கும், மனநலம் இல்லாதவங்க வரைக்கும் எல்லாரையும் ரேப் பண்றதையும் செக்ஷுவல் அசால்ட் பண்றதையும் தான் நீங்க நார்மலைஸ் பண்ண நினைக்கிறீங்களா? போன ஆட்சியில தேர்தல் நெருங்கின சமயத்துல இப்படி நடந்ததை தூத்துக்குடியில விளாத்திக்குளம் கேஸ்ல ஒரு பொண்ணோட உடம்பு கிடைச்சது. உடம்பு தான் கிடைச்சது. சில நியூஸ் சேனல்ஸ் இருக்காங்க, எப்படி எழுதுனாங்க, உடல் வெட்டப்பட்ட அங்கங்கே துண்டு துண்டா அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அப்படிதான் கிடைச்சிருக்கு அப்படின்னு எழுதுனாங்க. ஃபேக் நியூஸஸா எழுதுனாங்க. ஆனா அது இல்ல, பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டது உண்மை, அதுக்காக ஆக்ஷன் எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா உடல் அங்கங்க துண்டு துண்டா கிடைக்கல. இதை எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த நியூஸ் சேனல் நியூஸ் கார்டே டெலிட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இவ்வளவுதான் இந்த தமிழ்நாட்டுல மீடியாக்கள் ரொம்ப நேர்மையா நடந்துக்கிற விதம். இப்போ யாருக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்களோ அவங்களே ஆட்சிக்கு வந்தப்பறம் அவங்கள மதிக்கலைங்கிறது வேற கதை. தரையில உட்கார வைக்கிறது, உள்ள அனுமதிக்கிறது இல்லை, இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதை பத்திலாம் நம்ம ஊர் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு கவலையே இல்லை. நாங்க எங்களுக்கு பிடிச்ச ஹீரோக்கு இல்லை எங்களுக்கு சில காமன் குரல்கள்ல இருந்து வர்ற காசை வச்சுட்டு நாங்க ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கும் அந்த கட்சி செய்யற தவறுகளுக்கும் முட்டு கொடுத்துட்டு இருப்போம். இது ஒரு பக்கம் இருக்க. ஸ்ரீமான் நார்மலைஸ் பண்ற மாதிரி பேசினது வேற எந்த மோட்டோவும் இல்லை. அவர் ரொம்ப கேவலமான எண்ணம் கொண்டவர் அப்படின்னு நான் சொல்ல வரல. அவருக்கு இருக்கிற ஒரே மோட்டோ விஜய் அவர்களோட நாற்காலியை காப்பாத்துறது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நீங்க எங்கேயாவது குரல் கொடுத்துருக்கீங்களா? எங்கேயாவது மக்களுக்கு பிரச்சனை நடக்கும்போது இல்ல மக்கள் வீதியில இறங்கி போராடும் போது எந்த இடத்துலயாவது நீங்க நின்றுருக்கீங்களா? நீங்க குரல் கொடுத்துருக்கீங்களா? இப்போ உங்களுக்கு பிடிச்ச உங்க துறையில உள்ள ஒருத்தர் ஆட்சி கட்டில உட்கார்ந்துட்டு இருக்காருங்கிற ஒரே காரணத்துக்காக சின்ன குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமை நடக்கிறத கூட நார்மலைஸ் பண்ணி பேச எப்படி உங்களுக்கு மனசு வருது? ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த குழந்தைகளை ஏதாவது ஒண்ணு உங்க சொந்தக்காரத்துல உள்ள குழந்தையோ இல்ல உங்க வீட்டுல உள்ள குழந்தையாவோ இருந்தா உங்களால இப்படி பேச முடியுமா? இப்படி வாண்டடா வரிசையில ஒருத்தர் என்னடா நாயின்னு கம்பேர் பண்ணி அடி வாங்குறாரு, ஒருத்தர் என்னடானா 6 மாசம் கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்லி அடி வாங்குறாரு, இன்னொருத்தர் என்னடானா இதெல்லாம் அங்கங்க நடக்குது. பெருசா 1-2 இடத்துல அங்கங்க நடக்கிறத நார்மலைஸ் பண்ணி பூதாகரமாக்குறாங்க, ஆட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்துறாங்க. உங்களுக்கும் அந்த 3 வயசு குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு மருத்துவ சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தப்போ அந்த மார்ச்சுரிக்குள்ள போய் ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு அந்த குழந்தையோட பேரண்ட்ஸை மிரட்டின எம்எல்ஏக்கும் என்ன வித்தியாசம்? இதுதான் நீங்க மாற்றம்னு ஓட்டு போட்டு எடுத்து வச்சவரோட ஆட்சியில ஏற்கனவே சட்டசபையில இந்த பெண்களின் பாதுகாப்பு பாலியல் குற்றங்கள் குறித்தான கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாம லைவை கட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு நம்ம சிஎம். இன்னைக்கு இவங்க நேத்து முட்டு கொடுத்து வச்சிருக்காங்க. அங்கங்க நடந்தாலும் யார்கிட்ட கேள்வி கேட்கணும்? இங்க எந்த அதிகாரி சொல்லியோ எந்த மாவட்ட செயலாளருக்காகவோ எந்த மக்கள் இயக்க தொண்டருக்காகவோ யாரும் ஓட்டு போடல. விஜய்ங்கிற அந்த ஒரு பிராண்டு, அந்த ஒரு முகத்துக்காக மட்டும்தான் ஓட்டு போட்டாங்க. அப்ப எங்க நீங்க அங்கங்க நடக்கல, கண்டினியூஸா டெய்லி நடக்குது. குழந்தைங்களுக்கு நடக்குது, பெண்களுக்கு நடக்குது, முதியவர்களுக்கு நடக்குது, மனநலம் சரியில்லாத பெண்களுக்கு கூட நடக்குது. இப்படி நடந்துட்டு இருக்கும் போது யாருக்கு ஓட்டு போட்டு சேர்ல உட்கார வச்சாங்களோ அவங்கள கை நீட்டி கேள்வி கேட்க தான் செய்வாங்க, அவங்கள டேக் பண்ணதான் செய்வாங்க. பெட்ரோல் பல்க்ல பெட்ரோல் இல்லைன்னா கூட விஜய் அவர்களை டேக் பண்றாங்க. வேற யாரை டேக் பண்ணணும்? போன மாசத்துல மட்டும் 1.5 வாரத்துக்குள்ள 3 வாட்டி மத்திய அரசாங்கம் பெட்ரோல் ரேட்டை ஏத்துச்சு. ஒரு ஸ்டேட்டோட முதலமைச்சரா அதுக்காக என்ன அறிக்கை விட்டார்? அவரு என்ன கண்டனத்தை பதிவு பண்ணாரு? உங்களை ஓட்டு போட்டு மாற்றம் வந்துரும். இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி நல்லா இருந்தப்பவும் 100% நல்லா இருந்துச்சா? இல்ல. பட் இப்ப இருக்கிறத கம்பேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பெட்டரா தான் தோணுது. அப்படி இருக்கும் போதே ஊழல் சக்தி, அந்த சக்தி, இந்த சக்தி, தீய சக்தி, ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தின்னு மேடையில பேசி ஓட்டு வாங்கி பொய் சொல்லி ஜெயிச்சிருக்காரு. குழந்தைகளை மேனிப்புலேட் பண்ணி ஜெயிச்சிருக்காரு. ஆனாலும் அந்த விஜய் மாமாக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்க தெரிஞ்சிச்சுல. அதே குழந்தைங்களுக்கு இந்த தாய் மாமா என்ன செய்வாரு? தாய் மாமா சீர் தர்றேன்னு சொன்னது கொடுக்க போறது இல்லை, அது தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா பட்ஜெட்டை காரணம் காட்டிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைங்களோட பாதுகாப்புக்காவது ஒரு உத்தரவாதம் கொடுக்கலாம்ல. அதை கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாத்துக்கும் அவரையே டேக் பண்றீங்க, அவரையே கேள்வி கேட்கறீங்க. யாரை ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்காங்களோ அவங்களதான் கேள்வி கேட்க முடியும். நம்ம வேணா பக்கத்து ஸ்டேட் சிஎம் டேக் பண்ணுவோமா? தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிட்டு இருக்கு, ஏதாவது ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு கேரளாவோட சிஎம்ஐயோ கர்நாடகாவோட சிஎம்ஐயோ டேக் பண்ணுவோமா? நம்ம சிஎம் தான் நம்ம கேள்வி கேட்க கூடாது. 6 மாசம் கேள்வி கேட்காதீங்கன்னா 6 மாசம் வரைக்கும் எத்தனை குழந்தைங்க பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாலும், எத்தனை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்தாலும், மூதாட்டிகள் வரைக்கும் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாலும் 6 மாசம் கேள்வி கேட்காம இருப்போமா? 6 மாசத்துக்கு பேசவே வேணாம். யார் வீட்டுல என்ன நடந்தா என்ன? அதான் அமைச்சர் செங்கோட்டையன் கேட்டாரு, உங்க வீட்டுல நடந்துச்சா ஏதாவது பிரச்சனை? எங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை இருந்தாதான் அது பிரச்சனையா? அந்த குழந்தையும் தமிழ்நாட்டுல தானே இருக்குது, அந்த பொண்ணு தமிழ்நாட்டுல தானே இருக்காங்க. இப்ப கூட நீட் எக்ஸாமுக்கு இது பண்ணி ஒரு பொண்ணு இறந்து போச்சுல, அதை பத்தி என்ன பேசினாரு முதல்வர்?
ஒரு ட்வீட் போட காணும், எதையும் காணும். கேஷுவலா ஜாலியா சினி ஃபீல்ட்ல உள்ளவங்கள மீட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அப்படியே வரிசையா சினி ஃபீல்ட்ல உள்ள ஒவ்வொரு அறிவு ஜீவிகளா வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. கேள்வி கேட்காதீங்க. நீங்க யாரு மக்களை கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்றதுக்கு? உங்களுக்கு அதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இப்ப புதுசா ஒரு திட்டம் கொண்டு வர்றாங்க, அதுக்கு காசு செலவு பண்ணணும், இல்ல புதிதா ஒரு திட்டத்தை உருவாக்கி இந்த தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில எடுத்துட்டு போறாங்களா, அதுக்கு டைம் தேவைப்படும். சட்ட ஒழுங்கா சரி பண்ண டைம் கேட்டுட்டு இருக்கீங்க. அதுவும் 1-2 இல்ல, 6 மாசம். அப்ப 6 மாசத்துக்கு எங்க குண்டு வெடிச்சாலும், எங்க பாலியல் வன்கொடுமை நடந்தாலும், எங்க யார் இறந்தாலும் எதுவும் கேட்காம இருந்துருவோமா? உங்க வீட்டுல நடக்கிற வரைக்கும் நீங்க கேள்வி கேட்காதீங்கன்னு தான் சொல்லுவீங்க. அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா தாவேக்கா தொண்டர்கள் கரூர்ல அவங்க குழந்தைய பலி கொடுத்துட்டே, குழந்தை போனா போட்டும், நான் விஜய பக்கத்துல பாத்துட்டேன்னு பேசினவங்க உங்ககிட்ட இவ்வளவு தம் கட்டி பேசுறதே வேஸ்ட் தான். இருந்தாலும் ஸ்ரீமன் அவர்கள் அடுத்த வரிசையில வந்து வாலண்டியரா அட்மிட் ஆகி அடி வாங்கிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரம் அதுக்கு ஒரு விளக்கம் வேற அவரும் போடுவாரு. நான் அப்படி சொல்லலை. ஏன்னா மாஸ்டர் மகேந்திரன் ஒரு விளக்கம் கொடுத்தாரு பாருங்க. நான் அப்படி சொல்லவே இல்லை. என் வீட்டுல இருந்து கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்றேன். அந்த டோன்ல பேசிட்டு என் வீட்டுல இருந்து எல்லாரும் கரண்ட் எடுங்கன்னு நான் சொல்லவே இல்லைன்னு ஒரு விளக்கம் ஒண்ணு கொடுத்தாரு. அந்த விளக்கம் நமக்கு போதுமானதாவே இல்லை. இப்போ ஸ்ரீமன் இவ்வளவு மோசமான ஒரு விஷயத்த நார்மலைஸ் பண்ற மாதிரி பேசி வச்சிருக்காரு. நீங்க வந்தீங்களா, நடிச்சீங்களா, போய் மத்த நடிகர்கள் பாக்குற மாதிரி உங்க தோழரை கட்டி பிடிச்சி ஒரு போட்டோ எடுத்தீங்களா, அதோட கிளம்பிருங்க. மக்களை கேள்வி கேட்காதீங்க. இதெல்லாம் அங்கங்க 1-2 நடக்குது. 1-2 நடந்தா அப்ப யாரை அட்டாக் பண்ணலாம்? பெட்ரோல் விலை எதிர்த்து ஏதாவது பேசினாரா? பேசல. இன்னைக்கு மேகதாது பிரச்சனை பத்தி பேசும்போது லைவை கட் பண்றாங்க. கொடுத்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றாத ஒரு கட்சி ஆயிடுச்சுல. இந்த வாக்குறுதியவா போன வாட்டி ஃபுல்லா லைவ் போனதுக்கு அவரே பெருசா பேசிக்கிட்டாரு. இப்பெல்லாம் சட்டமன்ற லைவ் பாக்குறாங்க. இன்னைக்கே லைவை கட் பண்ணீங்க? பதில் சொல்ல தெரியாமலா? நீங்க தைரியமா பேசுங்க. நீங்க என்ன வேணா பேசுங்க. உங்களுக்கு முட்டு கொடுக்க உங்க சினிமா நண்பர்கள் வரிசையில நிக்கிறாங்க. உங்க தொண்டர்கள் ஒரு பக்கம், உங்க விர்ச்சுவல் அபியூசர்ஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் உங்க சினிமா நண்பர்கள் வரிசை கட்டி நிக்கிறாங்க. முட்டு கொடுக்குறோம், எம்எல்ஏ சீட்டு வாங்குறோம், மினிஸ்டர் ஆகிறோம், எம்பி ஆகிறோம், ஃபியூச்சர் பிளானே பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு முட்டு கொடுக்க வரிசையில நிக்கிறாங்க. அந்த வரிசையில தான் இப்ப ஸ்ரீமான் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. ஸ்ரீமான் அவர்கள் ரொம்ப நார்மலைஸ் பண்ணி பேசின இந்த மிகப்பெரிய பிரச்சனை, அவர் பேசின விஷயம் சரியா தப்பா என்ன ஏதுங்கிறத உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி.